ஒரு ஒரு அம்மா போன் பண்ணாங்க, ஐயா நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன், என் பக்கத்து வீட்டுக்காரன் கோயிலுக்கு போறாங்க, இயேசு கூப்பிடுறாங்க, அவங்க உங்களுடைய இந்த பேச்ச, நீங்க பேசுற பேச்ச நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தேன், மூச்சு விடவே முடியாது, என்னால டாக்டர் சொன்னாங்க உடைக்காது, ரொம்ப கஷ்டம், சொந்த பந்தங்கள்லாம் சொல்லிட்டு இன்னும் 2 நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா உங்களுடைய வார்த்தைய என் வீட்டுல குடியிருக்கிறம்மா கொண்டாந்து காமிச்சு, இதை கேட்டு மரித்தவர்லாம் உயிரோடு எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீ உயிரோடு இருக்கிற, நீ எழுதிருப்ப. இதை கேட்டு நான் அம்மா கொண்டு போய் அந்த மெசேஜ போட்டு காமிச்சிச்சா பாருங்க. அந்த குரூப்ல உள்ள மெசேஜ், கேமராவுல ஒண்ணு இல்ல. அந்த அம்மா என்ன செஞ்சிச்சான், படுக்கையா இருந்தது ஹாஸ்பிட்டல்ல, முடிஞ்சு போன்னு சொன்னதை கர்த்தர் எழுதி உட்கார வச்சுட்டான். நம்ம என்ன தெரியுமா சொல்லிச்சு, அவங்க இந்துக்காரவங்க கிறிஸ்தவம் கூட இல்லை. அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு விசுவாசிச்சாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, உங்க ஊழியத்துக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் உயிரோட இருக்கிறது அவருதான், இந்த வார்த்தை என்ன உயிரோட இறப்பிச்சு அப்படின்னா, அல்லேலூயா, வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறது. அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த கேமரா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அது எப்படி வந்துச்சுன்னா, அந்த அம்மா சொல்லிச்சு, ஊழியத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. நிறைய சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்காங்க, உங்க சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கீங்க, இப்ப அந்த வார்த்தையே வந்துச்சுன்னா அந்த சொத்தை பிடிச்சிக்கிங்க அப்படின்னு. அது நிலை, அந்த சொத்தை யாரும் அசைக்க முடியாது, யாரும் அபகரிக்க முடியாது, நிலையான சொத்து. அல்லேலூயா, அதை முடிச்சுக்கீங்கம்மா. அந்த சொத்தை நீங்களே வச்சுக்கீங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ஏதாவது நான் செய்யணுமே அப்படின்ட்டு. என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நாள் ஆசை, 2 பவுன் செய்யணும் நினைச்சிட்டு கீபோர்டு வாங்கி கொடுத்துருச்சு, பேட் வாங்கி கொடுத்துருச்சு, அல்லேலூயா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, அல்லேலூயா, அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு 2 பவுன் செயின் நான் செஞ்சு போடாமே வச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருந்தேன், செஞ்சுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டேன். அல்லேலூயா, அந்த படுத்தவர் கர்த்தர் எழுப்பி விட்டுட்டாரு. அதனால இத உங்க மனைவிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. நம்ம சாட்சியம் வருது, 2 பவுன் செயினோட உங்க கண்ணுக்கு முன்னாடி மனைவியோட கழுத்துல போட்டுடும் பாருங்க. உடனே என் மனைவி அந்த 2 பவுன் செய்யறதுக்கு மனசு எடுத்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த படத்தை கேமரா கொடுக்குறேன் அப்படின்னு. அவருடைய கிருபை இது எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு வந்துடும். இது எல்லாத்தையும் மாத்தி விட்டு வந்துடும். அல்லேலூயா, இது எல்லாத்தையும் எந்திரிக்க வச்சுட்டு வந்துடும், இது எல்லாத்தையும் புடைக்க வச்சுட்டு வந்துடும். அல்லேலூயா, சொல்ற பாருங்க. திகிலுக்கு தூரமாவா, அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா, பக்கத்திலே வராதா. அல்லேலூயா, பிரச்சனை பக்கத்திலே வராது. உலகத்துல உபத்திரம் உண்டுங்கிறாங்க. உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்த அடுத்த வார்த்தை அடுத்த லைனா பாத்தீங்கன்னா தெரியும். உலகத்திலே உபத்திரம் உண்டு, பிரச்சனை இருக்கு, ஆனாலும் பிரச்சனை நான் ஜெயிச்சேன். எங்க அப்பா ஜெயிச்சிருக்கிறார். அப்படி பேசணும், எங்க அப்பா ஜெயிச்சிருக்கிறார். பண பிரச்சனை எங்க அப்பா ஜெயிச்சிருக்கிறார், நோயை எங்க அப்பா ஜெயிச்சிருக்கிறார், பிசாசை எங்க அப்பா ஜெயிச்சிருக்கிறார். பாவத்தை ஜெயிச்சு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறார். அதை எனக்கு வச்சிருக்கிறார். இனிமே அது எனக்கு தான் சொந்தம். சொல்லி 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 எடுக்கணும், வார்த்தையை சொல்லி சொல்லி எடுக்கணும். அதான் சொல்றாரு, திகிலுக்கு தூரமாவாய். திகில்னா ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி இருக்குமே அது. அல்லேலூயா, சட்டாரு வரும், வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை போட்டு போயிருக்கு, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அப்படி சாக்கடிச்ச மாதிரி இருக்கும். பிரச்சனை வந்து அப்படி சாக்கடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பான். காக்கா கரண்ட்ல அடிபட்டு அப்படி நிக்குமே அந்த மாதிரி. அல்லேலூயா, திகிலுக்கு தூரமா. அல்லேலூயா, வர்ற பிரச்சனை அப்படி தூரமா இருந்து பாக்குறது தான் உன் வேலை. பிரச்சனை அங்க நடந்துகிட்டு இருக்கான், வேடிக்கை மட்டும் தான் காட்டுவாரு கர்த்தர். அல்லேலூயா, அது உன்னை அணுகுவதில்லை, பக்கத்திலேயே வராதான். அது எது, திகில் உன் பக்கத்துல வராதுங்க. அல்லேலூயா, கொடுமை தூரமாக வாங்கிறேன்.
அணுகுவது. ஹல்லேலூயா. அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடும். ஆமென். பிரச்சனை எப்படி வருமா? வந்த வாக்கிலே போயிருமா? வந்த வாக்கிலே இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் அப்படியே இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அதை தெரிஞ்சு பாருங்க. அப்ப இந்த வசனம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அப்படியே டேரா போட்டு இருந்துச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படியே காரியம் இருக்கும். எப்ப சுனாமி வந்துச்சு அப்படியே அப்படியே ராமேஸ்வரத்தோட நிறுத்திட்டேன், அப்படியே கன்னியாகுமரியோட நிறுத்திட்டேன், அப்படியே வேளாங்கண்ணியோட நிறுத்திட்டேன். எல்லைகள் பாருங்க, அந்த எல்லையோட நிறுத்திட்டேன். அங்குள்ள ஆளுங்களை தான் தூக்கிட்டு போச்சு. அங்குள்ள ஆளுங்களுக்கு தான் பாதிப்பு. உன்னை சென்டர் சிட்டி சென்டருக்குள்ள வச்சிருக்கிறேன், நாட்டு இடத்துல. நாமக்கல் சுத்தியும் பாருங்க. நாமக்கல் சுத்தி என்ன இருக்கு? கொல்லிமலை. கொல்லிமலை அப்படியே சுத்தி ரவுண்டு கட்டி இருக்கு. கடல்லாம் வந்துச்சுன்னா இந்த மலையை தாண்டி தான் வர முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பாதுகாப்பு உனக்கு! நாமக்கல்ல இருக்கிற உனக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. அப்ப கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை எப்படி அழகா உன்னை பாதுகாத்து ஒரு தாய் சுமப்பது போல இதுவரை உன்னை சுமந்து வந்துங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதாங்க தேவன் மேல் வளர்கிற ஒரு அன்பான அத சொல்றாரு. உனக்கு விரோதமாய் 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அல்லேலூயா. டம்மியா இருக்கும், செயலிலிருந்து போயிருமா. அல்லேலூயா. செயலிலிருந்து போயிரும். உனக்கு விரோதம். யாருக்கு விரோதமாய்? உனக்கு பிரச்சனை பண்ணுகிறவன், கொடுக்கிறவன். அல்லேலூயா. பிரச்சனை உண்டு பண்ணுகிறவன். அவன் எல்லாம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் அல்லேலூயா வாய்க்காதே போ. அல்லேலூயா. வாய்க்காதுன்னா பார்க்கவே மாட்டா அப்படின்ற அது அப்படியே ஒண்ணுமில்லாம போயிருமா. ஏன்னா உருவாக்கப்படும் ஆயுதம் அப்ப மனுஷனால உருவாக்கப்பட்டிருக்கு ஆயுதம் எல்லாம். மனுஷனால தான் அந்த தாய்த்து தகுடு. தாய்த்து தகுடு இதெல்லாம் யாருனால உருவாக்கப்படுது? மனுஷனால உருவாக்கப்படுது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ன பண்றாருன்னா வாய்க்காதே போ. கடவுள் சொல்றாரு, படைச்ச நான் சொல்றேன் இது செயல்படாது அப்படிங்கிற. இது கம்மிங்கிற. உனக்கு பிரச்சனை பண்ணுன்ட்டு ஏதாவது மந்திரம் செஞ்சு ஒரு தகுட்ட உன் வீட்டுக்குள்ள புதைச்சு வைக்கணும்னு நினைச்சானா அந்த இடம் நீ கால் வைக்கும் போது அந்த இடம் கீழே போயிருமா. அந்த தாயத்தை காணாம போயிருக்கிற. வாய்க்காதே போ, வாய்க்காதே போ. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு உபாகமம் 28:12 கர்த்தர் உனக்கு நமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அங்க வாய்க்காம போகும், இங்க திறக்கலாம். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை எல்லாம் கடந்து வந்துட்டு அப்படிங்கிற தமது நல்ல பொக்கிஷசாலியா பேங்க். கர்த்தருடைய பேங்க் இப்ப உனக்குள் இருக்கு. கர்த்தருடைய பணம் எல்லாம் உனக்கு தான். கர்த்தருடைய எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிறார். ஏன்னா சிலுவையில எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டு போயிட்ட. உன் தரித்திரத்தை சுமந்து
ஆமே உன் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு உள்ளார வர ஆரம்பிச்சு. சரியாவுக்கு அப்படியே பறந்து வந்து சாப்பாடு தட்டுல